அவங்களுக்கு வந்து என்ன பர்சனலாக பிடிக்கும். ஆனால் வந்து லைஃப் ஓரியன்டா பிடிக்குமான்னு எனக்கு தெரியாது. ஒரு மேரேஜ் அப்படி பிடிக்குமான்னு எனக்கு மாறுமான்னு தெரியாது. எஸ், ஏன்னா வந்து நான் பண்றது எல்லாத்தையுமே அவங்க ரசிப்பாங்க. யாருமே ஏதோ சொல்ல விட மாட்டாங்க என்ன. எனக்கு ரொம்ப கியூரியஸா இருக்கு. நீங்க இவ்ளோ சொல்லிட்டு அது யாருன்னு சொல்லனா எப்படி கமெண்ட்ஸ்ல கேட்பாங்க, யாருதுன்னு கேட்பாங்களே. லெட்டர் போட்டோம். சரி, ஏதாச்சும் கியூ கொடுங்க, நாங்க தான் கண்டுபிடிச்சுக்கிறோம் லைட்டா. கண்டே பிடிக்க முடியாது. சரி, அவங்க என்ன மாதிரி இன்ஃப்ளூயன்சர்? அவங்க வந்து ஃபுட் vlogger அந்த மாதிரி இல்ல வந்து லைஃப் ஸ்டைல் வீடியோ பண்றாங்க? அவங்க இதெல்லாம் சம்பந்தப்பட்டவங்களே கிடையாது. நாட் இன் மீடியா. ஆமா, ஆனா எனக்கு அவ்வளோ உங்க வீடியோஸ்ல வருவாங்க. வீடியோஸ்லாம் வர மாட்டாங்க. சரி, ஓகே. இவ்ளோ பிடிச்சிருக்காங்களா அவங்கள பத்தி இவ்ளோ ஆசை வச்சிருக்கீங்க? என்னைக்காவது போயிட்டு ஓகே ஒரு ப்ரொபோசல பண்ணிடுவோம். இல்ல, அது வந்து நான் கொஞ்சம் யோசிப்பேன். ஏன் அப்படின்னா, ஒருவேளை அவங்க வந்து நம்ம மேல ஒரு அக்கறை எடுத்திருக்கலாம். இல்லைன்னா வந்து தனிப்பட்ட விதத்துல நம்ம வந்து நம்மளை சிரிக்கிறதுக்காகவே அவங்க பயன்படுத்திருக்கலாம். துறைகள் தோறும் சாதனை படைத்து வெல்லும் தமிழ் பெண்கள். மாதரசிகளுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கும் கலைஞர் உரிமை திட்டம் விரிவாக்கம்.